ஆமென். இது வரைக்கும் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறதே பெரிய பாக்கியம். அப்படின்னா நம்ம மேலே அப்பாவுக்கு பெரிய அன்புன்னு அர்த்தம். பிசாசுடைய பொய்யெல்லாம் கலைந்து போடுங்க. பிசாசு ஆதியிலேருந்து அவனுக்கு வேலையே இதுதான். தேவனுக்கு உங்கள் மேலே அன்பு இல்லை, அக்கறை இல்லை, சக்கரை இல்லை அப்படியே சொல்லுவான். அதை நம்பவே நம்பாதீங்க. அப்படி ஏதாவது பொய் இருந்தால் வெளியில் ஏற்றிடுங்க. ஆமென், ஆமென். நீங்கள் நேசிக்கப்படத்தக்கவர்கள். ஆமென். நீங்கள் விலையேற பெற்றவர்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் அனாதி தீர்மானத்தில் உங்களை பிள்ளைகளாக முன்குறித்தார். ஏதோ பாவம் செஞ்ச பிறகு பரிதாபப்பட்டுலாம் தூக்கலை. அனாதி தீர்மானமே நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். நம்ம தான் அப்பா விட்டு பிரிஞ்சோமே தவிர அவர் ஒரு நாள் நம்மளை பிரியலை. இந்த உறவு ஒரு நாளும் மாறாது. அவர் மாறவே மாற மாட்டார். அதனால் நமக்கும் அவருக்கு இருக்கிற உறவு ஒரு நாளும் மாறாது. அவருக்கு நாம் பிள்ளைகள், நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் பாவிகள். அதான் வித்தியாசம். தேவன் நம்மளை பாவியாக கூட பார்க்கறது இல்லை. ஆமென். பாவின்னா எந்த பாவி? வியாதியஸ்தனாக பார்க்குறார். அப்படி நம்மளை பாவியாக பார்க்குறார். பாவத்தில் இருக்கிறான் என் பிள்ளை, ஐயோ பாவம் அப்படி சொல்கிறோம்லே, அப்படி தான் பார்க்குறாரு அவர். இவங்க என்ன சொல்லிட்டாங்க? பாவத்தினால உன்னை சுட்டு எரிச்சிருவார், தண்டிச்சிருவார், உன்னை போட்டு தள்ளிடுவான்ட்டாங்க. இல்லை இல்லை, அவர் நம்மளை ஐயோ பாவம் என் பிள்ளை விழுந்துட்டான், அவனை தூக்கணும் அப்படி தான் நினைப்பார். அப்படித்தான் அவர் நம்மளை பாவத்தில் இருக்கிறத பார்க்குறார். ஆனால் பிள்ளையாக தான் பார்க்குறார். அது எப்படி பாவியாகவும் பிள்ளையாகவும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது. கையை தட்டி ரொம்ப முக்கியம். ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நேரத்துலேருந்தே இதை தியானிச்சுட்டு பேசுகிறேன். ஏன்னா சின்ன பையனு எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற நினப்பில் பேசுவாங்க. வெளிப்பாடு பேசுகிறங்க பேரில் சத்தியத்தை திரித்து பேசுவாங்க. அப்படின்னு நிறைய ஈஸியாக பேசிடுவாங்க. பெரிய ஒரு ஊழியக்காரர் பேசுனா சந்தேகப்பட மாட்டாங்க, கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏற்றுக்க முடியலன்னா கூட அப்படியே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம எதையாவது ஒன்று பேசுகிறோம்னா டக்குன்னு கடிச்சிருவாங்க. அதனால தான் ரொம்ப நேரத்துலேருந்தே இந்த விஷயத்தை யோசிச்சுட்டு தான் பேசுகிறேன். பாருங்க, ஒரே நேரத்தில் அவருக்கு எப்படி நம்ம பாவியாகவும் இருக்க முடியும், பிள்ளையாகவும் இருக்க முடியும்? பாவம் தான் நமக்குள்ளேருந்து வேலை செஞ்சிட்ருக்கு. அந்த பாவத்தை அகற்றுறது தான் அவருடைய வேலை. புரியுதுங்களா? நாம் என்றைக்குமே பிள்ளைகள் தான். நம்ம தான் நம்மளை பாவின்னு நினைக்கிறோம். அது உண்மைதான், அது உண்மைதான். அதே நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற மனுக்களும் நம்மளை பாவியாக நியாய்ந்து இருக்கும், குற்றப்படுத்தும். அதுக்கு தான் சொன்னார், எப்போ உனக்கு எந்த கேடும் வராதபடிக்கு நீ தீமை செய்யாத அப்படின்னு. நான் எப்போவுமே உன்னை நேசிக்கிறேன்டா. என்னை மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? மக்களே இப்படி பண்ணக்கூடாதுன்னு. இப்போ ஒரு பையன் இப்போ வீட்டில் சாப்பிடுவாங்க, நிறைய சாப்பிடுவான், எப்போ பார்த்தாலும் சாப்பாடு கேட்டே இருப்பான். அவனை என்ன சொல்லுவீங்க? சாப்பிடக்கூடாது நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இவன் சாப்பிட்டுட்டு ஐயோ எங்கள் பணம் பூரா போகுது அப்படி என்னைக்கா நினச்சிருப்பீங்களா? அப்படி நினைப்பே வராது. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, இதே மாதிரி மற்ற இடத்துலையும் இதே பழக்கம்தான் வரும், அடுத்த வீட்லேயும் போய் இப்படி தான் பண்ணுவேன். அப்போ அவங்க ஒன்று தப்பாக நினைப்பாங்க. இப்படி அவன் திங்குறாங்கிறது பிரச்சனை கிடையாது. அவனுக்காக தான் எத்தனை மூட்டைனாலும் சோறை பொங்கி போடலாம். ஆனால் 4 பேர் மத்தியில் நம்ம பிள்ளைகள் நல்லாவே 4 பேர் நியாயந்து இருப்பாங்க, இவனை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. அதனால தான் அவன் கேரக்டரை திருத்துறோம். புரியுதுங்களா? அப்போ நமக்கு நம்ம பிள்ளைங்க மேலே என்றைக்குமே அன்பு தான். நம்ம பிள்ளைகளை நம்ம திருத்துறதுக்கு 4 பேர் ஒன்றை நியாயந்து இருப்பாங்க, 4 பேர் ஒன்றை காயப்படுத்துவாங்க, 4 பேர் ஒன்றை கிண்டல் அடிப்பாங்க. அது உனக்கு வலிக்கும், அது உனக்கு தான் வலிக்கும். உனக்கு வலிக்கிறது எனக்கு வலிக்கும். எதுன்னு எனக்கு புரியுது. உனக்கு வலிச்சா அது எனக்கு வலிக்கும். அதனால் நான் உன்னை திருத்துறேன் அப்படின்ட்டு. இதுதான் தேவனுடைய நீதியும் கூட. தேவன் நம்மளை எப்படி இருந்தாலும் நேசிப்பார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவர் அதை எப்படினாலும் சரி செஞ்சுருவார். காயின் ஆபேலை கொலை பண்ணிட்டான், என்ன பண்ணார்? அதையும் அவர் சரி செஞ்சார். அவருக்கு தெரியும், அவருக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது, அதெல்லாம் அவரும் பார்த்துப்பார். ஆனால் இவனுக்குள்ள இந்த கேரக்டர் மோசமான கேரக்டர். இது அவருடைய சாயலே கிடையாது, அவருடைய கேரக்டரே கிடையாது. இப்போ நமக்குள்ளேயும் இருக்கிற அசுத்தங்கள் என்ன அப்படின்னா, எப்படி சொல்லி தந்துட்டாங்கன்னா, நீ இருக்கிற செஞ்ச பாவம் தான் உனக்கு தரித்திரத்துக்கு காரணம், அது காரணம், இது காரணம் அப்படின்னு போட்டு நம்மளை வச்சு செஞ்சாங்க. ஆனால் சத்தியம் அது அல்ல. நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள் அப்படின்னார் அப்பா. இவங்க எப்படி சொல்லி தந்தாங்கன்னா, நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்கள் பரிசுத்தமாக இருங்கள் இப்படி சொல்லி தந்துட்டாங்க. ஆனால் அப்பா அப்படி சொல்லலை. மக்களே, நான் பரிசுத்தரா, என்ன மாதிரி தான் நீ இருக்கணும், நீ என் பிள்ளை என்ன மாதிரி தான் இருக்கணும்னாரு. இருன்னு சொல்லலை, என்ன மாதிரி தான்டா இருக்கணும். அதனால் அதுக்கு விரோதமாக உனக்குள்ளே ஏதாவது கேரக்டர் இருந்தால் அதை மாற்றணும், நீ விரும்பணும், நீ பிரயாசப்படணும்,
நான் உனக்கு அப்பா சப்போர்ட் தான் பண்ணுவேன், நீ செய்யணும். புரியுதுங்களா? அப்போது நம்முடைய சரீர அவயங்களை எதற்காக ஒப்பு கொடுக்குறோம் என்பது ரொம்ப முக்கியம். பவுல் சொல்கிறாரு, முன்னே நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், அதனால் அதுக்கு நம்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்தோம். இப்போ நம்ம நீதிக்கு அடிமையாக இருந்து நீதிக்கு நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும் அப்படின்ற. அப்போ ஒப்பு கொடுக்கறது நம்முடைய வேலை. ஆமாம், சரிங்களா? ஓகே, ஆமீன். அதனால தான் பவுல் கேட்டார், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். ஓகே, அதனால் எனக்கு அன்பானவர். அப்பா அவங்க மேலே என்றைக்குமே அன்பாக தான் இருக்கிறார். அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. நேற்றுக்கு தியானித்தது போல், தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஆதி முதல் அந்தம் வரைக்கும் மாறாதவர்.